ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 1992 ஒரு அமெரிக்கன் லீகல் காமெடி ட்ராமாவாக வெளியான மை கசின் வின்னி. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். 2 காலேஜ் பசங்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் நடந்த ஒரு கொலை, இதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி போலீஸால் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் இதில் ஒரு பையனுடைய கசினான லாயரான படத்துடைய கதாநாயகன் இந்த கேஸை எடுத்துகிட்டு களத்தில் இறங்குறார். இறுதியாக இந்த கேஸை அவர் ஜெயிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் வின்னி. இவர் பேசிக்காக ஒரு லாயர். ஆனால் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போய் வாதாடக்கூடிய அந்த மாதிரி லாயர் கிடையாது. நம்மால் இந்த லீகல் சர்வீசஸ் எல்லாம் என்ன சொல்கிறது, இந்த பர்சனல் இன்ஜுரி லாயர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு லாயர். அதாவது இந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட் கேசஸ் ஆகட்டும், இல்லை நான் படிக்கட்டில் தவறி விழுந்துட்டேன், இதை நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது இதை அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, இதை நம்ம லீகலாக ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன பூட்ட கேஸெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு லாயரு நம்மளும் கோர்ட்டுக்கு போனதே கிடையாது. அப்படி ஒரு டம்மி பீஸு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு லாயர் இவர். 10ஆவதுக்கு படிக்கும்போதே பல அட்டம்ப்ட்டு அந்த லாவை பாஸ் பண்ணுறதுக்குள்ளே இவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு டம்மி லாயராகத்தான் காமிக்கப்படுறாரு. படத்துடைய ஆரம்பத்திலேயே 2 பசங்க, காலேஜ் பசங்க 2 பேரும் ஒரு காரை எடுத்துக்கிட்டு போகிறானுங்க. போகிற வழியில் ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கடைக்கு போய் இவங்க தேவையான அந்த சாப்பிட்ற ஐட்டங்கள், ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அது இதுன்னு சொல்லி இந்த கிராசரிஸ் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுக்கிறானுங்க. அப்போ இதில் ஒரு பையன் அவன் கையில் தூக்க முடியாத அளவுக்கு நிறைய எடுத்திருக்கான். அவ்வளோ கையில் பிடிச்சி வச்சுருக்கான் அந்த பையன். இதுக்கு மேலே அவனுக்கு அங்கே ஒரு டின்னு ஒன்று இருக்குது, அந்த டின்னும் வேணும், ஒரு டின் ஃபுட்டு, அதையும் எடுக்கிறான் அவன். ஆனால் இப்போ அந்த டின்னை வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிறனால அவன் போட்டிருக்க அந்த ஜாக்கெட்லேயே அந்த டின்னை உள்ளே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரான். இந்த 2 பேரும் கவுண்டருக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பில் கவுண்டரில் யார் இருக்காரோ அவர்கிட்ட கொடுத்து பில்லெல்லாம் போட்டுட்டு கடைசியாக வெளியே போய் கார் எடுத்துகிட்டு ஜம்முன்னு ஜாலியாக பஞ்சா பறந்து போயிடுறாங்க. ஆனால் காரில் போய்கிட்டு இருக்கும்போது தான் கூட இருக்க அந்த நபர்கிட்ட, யார் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட, அவர்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே கைவிடும் போது தான், அந்த ஜாக்கெட்டுக்குள்ளே கைவிடும் போது தான் நம்மளுக்கு தெரியுது இந்த உள்ளே வச்சாரே முதல்ல ஒரு டின்னு, அந்த டின்னு இப்போ பில் பண்ணவே இல்லை. இப்போ ஐயோ இதை நான் பில் பண்ண வந்துட்டேன் அப்படின்னா, அட விடுப்பா இது ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி போலீஸுடைய பேட்ரோல் வண்டி வருது. என்னப்பா நம்ம எடுத்து தெரிஞ்சு போச்சா, என்ன போலீஸ் வண்டியெல்லாம் பின்னாடி வருது, அவன் சைரனை போட்டானா நம்ம நிறுத்தி ஆகணுமே அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த தருணத்திலேயே அந்த போலீஸ் வண்டியில் சைரன் ஆன் பண்ணப்படுது. இவங்க நிறுத்திடுறாங்க வண்டியை ஓரங்கட்டி. ஆனால் இவங்களை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த டின்னை திருடிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போலீஸுக்கு. அதனால தான் போலீஸ் பேட்ரோல் வண்டி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்து இங்கே கார்னர் பண்ணியிருக்காங்கன்னு இவங்களுக்கு நினப்பு. இறங்கு தம்பி, லைசன்ஸ் எல்லாம் காமி, எதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு போலீஸ் கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேர் வண்டியை நிறுத்தினா வந்த போலீஸ் ஆஃபீஸர் கன் பாயிண்டில் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி நேராக அங்கேருந்து ஸ்டேஷனுக்கே கூட்டு போயிடுறாரு. இப்போ தான் ஆடியன்ஸான நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. இப்போ இவங்க 2 பேரும் எந்த ஸ்டோரில் போய் இந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தாங்களோ, இதே மாதிரி 2 பேர் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போய் அந்த பில் கவுண்டரில் இருக்க நபரை சுட்டு கொன்னுட்டு கல்லால் இருக்க பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டு அவனுக்கு பஞ்சா பறந்துட்டானுங்க. இப்போ அந்த 2 பேர் இந்த 2 பேர் தான் அப்படின்னு நினச்சி போலீஸ் இங்கே வந்து நிற்கிது. இப்போ ஸ்டேஷனில் கூட்டு போய் இவங்களை விசாரித்தா, சொல்லு தம்பி 2 பேரும் சேர்ந்தா பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால், இதில் அந்த நபர் யார், பில்லுன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவர் நான் தனியாக தான் சார் பண்ணேன், இதுக்கு என் ஃப்ரெண்டுக்கும் வந்து எந்த உடன்பாடும் கிடையாது, அவர் நினச்சது அந்த டின்னத்துக்கு உள்ளே வச்சது, ஆனால் போலீஸ் கேட்குறது ஒரு கொலை வழக்கு. இப்படி சொல்லி கடைசியாக சரி ஓகே, அப்போ இந்த கொலையை நீங்கள் தனியாக பண்ணி நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு, என்னது கொலையா அப்படிங்கிறாரு. அப்போ தான் அவருக்கும் விஷயம் புரிய வருது. உடனே கால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், லாயரை கூப்பிடுங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா எப்படியாவது காப்பாற்றுமா, என்ன அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க, நம்ம லாயரை ஹையர் பண்ணணும்னா எக்கச்சக்கமாக செலவாகும், ஆனால் நீ தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த அம்மா சொல்லுது, வேறு வழி கிடையாதுப்பா, நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அந்தளவுக்கு தான் இருக்குது, உன்னுடைய கசின் ஒருத்தன் வின்னின்னு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா அவன் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு யார், நம்ம டம்மி பீஸு அவரை இந்த கேஸ் எடுக்க சொல்லி கடைசி அவரை கூப்பிட்டு நம்மால் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், இந்த கேஸில் நீங்கள் ஜெயிக்கிறது உறுதி, கணக்கு தொடங்க முதல்ல அப்படின்னு சொல்லி நம்மால் இந்த கேஸ் எடுத்துகிட்டு களத்தில் இறங்குறாப்புல. இப்போ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது, நம்ம கதாநாயகன் இந்த கேஸ் எடுத்து ஜெயிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை.
இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதாபாத்திர வடிவமைப்புகள். இந்த படத்தில் கதாநாயகனுடைய கதாபாத்திரம் இருக்குது பாருங்கள். இந்த கதாபாத்திரம் இந்த நீங்கள் படம் பார்க்கும்போதே இதுக்கு முன்னாடி இதே மாதிரி காட்சி அமைப்பெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது வேறு எங்கேயும் கிடையாது. நம்ம வக்கீல் வண்டு முருகனுடைய அந்த காமெடி ட்ராக்கை நம்ம பார்த்துருப்போம். அதில் வடிவேல் சாருடைய அந்த போர்ஷன்ஸ் பல விஷயங்கள் இதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வரத்தான் செய்யுது. ஏன்னா அந்த காமெடி ட்ராக்கில் பல விஷயங்கள் இதில் இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அந்த அளவுக்கு சூப்பராக காமெடி ட்ராக்கை ஒரு லீகல் ட்ராமாக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இதில் அந்த வடிவேல் சாருடைய சில போர்ஷன்ஸ் அவருடைய இமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை யுவரானர், இபி கோக உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, என்ன தகுந்த சட்டமோ அதை கொடுத்து நீங்களே தண்டனையை கொடுத்துக்கங்க பாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே இங்கேயும் கரெக்டாக இருக்கும். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அது இதெல்லாம் தாண்டி இதில் ஹீரோவுடைய கதாபாத்திரம் மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய கதாபாத்திரமே, அதாவது இவருக்கு ஒரு ஃபியான்சி ஒன்று இருக்கும். 10 வருஷமாக என்னுடைய முதல் கேஸில் நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 10 வருஷம் சும்மாவே சுற்றும். இவர் கேஸ் எடுத்தால் தானே ஜெயிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நான் சொல்லிட்டேனே. ஸோ ஹீரோயினுடைய கதாபாத்திரமும் கடைசி வரைக்கும் இந்த அம்மா எதுக்கு இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணும். பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது அந்த கதாபாத்திரத்துக்கு செம்ம வெயிட்டேஜ் கொடுத்து கதாநாயகனுடைய கதாபாத்திரம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உடச்சிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் கதாநாயகியுடைய கதாபாத்திரத்தை இவங்க டிசைன் பண்ண விதமும். இப்படி இந்த படத்துடைய கதாபாத்திர வடிவமைப்புகள் அந்தளவுக்கு வலுவாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, இந்த படத்துக்கு இவங்க பண்ண காஸ்டிங் ஆகட்டும், அதே நேரத்தில் அந்த ஆக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், சரியான நடிகர்களை சரியான ரோல்ஸுக்கு காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஹீரோவாக ஜோயி பேசி தான் பண்ணியிருப்பார். சரியான ஒரு ஆக்டருங்க, ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பார். இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, லீகல் ட்ராமாஸுங்கிறதே பொதுவாக ரொம்ப சீரியஸான ஒரு விஷயங்களை கோர்ட்டில் பேசுகிற மாதிரி தான் 100க்கு 99.5% படங்கள் அப்படி தான் வரும். ஆனால் இப்படி ஒரு கதாநாயகன் ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள், ஸோ ஒரு டம்மி பீஸுங்கிற அந்த ரோலை எடுத்துக்கிட்டு காமெடிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு லீகல் கோர்ட் ட்ராமாக்குள்ளே உள்ளே கொண்டு வந்த விஷயம் இருக்குது பாருங்கள். அவளுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சூப்பராக பண்ணியிருப்பார் ஜோயி பசே. அதே மாதிரியே நான் சொன்ன மாதிரி கதாநாயகி மரிசா டோமே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல டம்மியாகவே தெரியும் எதுக்கு இந்த கதாபாத்திரங்கிற மாதிரியே தோணும். ஒரு இடத்துல ஒரு தருணத்தில் விட்னஸாக உள்ளே வந்து வச்சு விளாசுவாங்க பாருங்கள், வசனங்கள் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. சரியான பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்துக்கு ஆஸ்கார் வாங்கினாங்க அவங்க. ஆச்சரியமாக இருந்தது. அந்த சீனை நீங்கள் கடக்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி நிச்சயமாக தோணும், சான்ஸே கிடையாதுங்க, என்ன பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு இருக்கும். அவ்வளவு சூப்பராக பண்ணியிருப்பாங்க அவங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துடைய கதையும் சரி, திரைக்கதையும் சரி, ஒரு சாதாரண கதை, ரொம்ப எங்கேயுமே இது வரைக்கும் கேட்காத கதைலாம் சொல்ல முடியாது, நமக்கு பழக்கப்பட்ட ஒரு கதை தான். பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி லீகல் ட்ராமா சீரியஸாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் காமெடிங்கிற அந்த நெடியை அழகாக கலந்து நல்ல பிளெண்ட் ஆகி அந்த அளவுக்கு சூப்பராக அதை காட்சிகளாக கொண்டு வந்திருப்பாங்க ஸ்க்ரீனில். ஸோ ஸ்க்ரீன் பிளேயும் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு. இது எல்லாம் போக அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு பெரிய அடல் கானல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு லிப்லாக் சீன் ஒன்று இருக்குது, ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் போகிற மாதிரி. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிற காலை நீங்கள் எடுத்துக்கங்க. மற்றபடி பெரிய அளவில் அடல் கானண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் எதுவும் கிடையாது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 அவுட் ஆஃப் 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.